அனைவருக்கும் வணக்கம். நான் கவிஞர் வே மதன்குமார் பேசுகிறேன், திரைப்பட பாடலாசிரியர். நான் இப்போ சமீபமாக ஒரு சிவனுக்காக, அண்ணாமலையாருக்காக ஒரு பாடல் எழுதியிருந்தேன். என்னுடைய குருநாதர் பாடகர் கிறிஷ் சார் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணியிருந்தார். அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நான் அந்த எப்போவுமே ஒரு இதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ஆர்எஸ்ஏ எழுதியிருந்தேன். அப்புறம் அறுபடை வீட்டில் வெற்றி வேளா, அதுக்கும் நான் தான் பாடல் நிறைய டிவோஷனல் எழுதியிருந்தேன். பட் நான் இப்போ கடைசியாக கூட நம்ம இது சஷ்டி, கந்த சஷ்டிக்காக நம்ம ஓம் எனும் பிரணவ மந்திரம் அப்படின்ற பாடல் வந்து நான் தான் எழுதியிருந்தேன். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு மக்களுடைய ஆதரவு கிடைச்சிது, கடவுளுடைய அருளால். இப்போது உலகலாம் உணர்ந்து அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா வரிகள் டியூன் கொடுக்கும்போதே எங்கள் சார் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக, ரொம்ப வேகமாக இருக்கும். அது ஒரு சந்தமாக கேட்கும்போது ரொம்ப வேகமாக இருக்கும். அதுக்கு வரிகள் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அதில் வரியை வச்சு பாடலாக கேட்கும்பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியம் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பிரகதீஸ்வரருக்கும் ஒரு பாடல் எழுதியிருந்தேன், அண்ணாமலையாருக்கும் பாடல் எழுதியிருந்தேன். இப்போ அண்ணாமலை என்ஆர்எஸ்ஏன்ற ஒரு பாடல் இதுக்கு முன்னாடி எழுதியிருந்தேன். பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப வேகமான பாட்டு. ஒரு வேகமான பாட்டை வந்து அதுக்கு அந்த சந்தத்துக்கு வரிகள் வைக்கிறது அப்படின்றது வந்து நான் பெரிய விஷயமா கருதுறேன். அது மாதிரியான ஒரு மெட்டுக்கு நான் அந்த வரிகள் வச்சு நல்ல ஒரு பாடல் வந்து வெளியிட்டிருக்காரு எங்கள் சாரு. அந்த பாட்டை நீங்கள் எல்லாரும் கேளுங்க. கேட்டு நீங்கள் எனக்கு ஒரு இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை விட இன்னும் நல்ல ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன். மேலும் மேலும் பாடல்கள் நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய பேர் வே மதன்குமார் அப்படின்னு தான் வரும். இதுவரையும் நான் எழுதுனதுக்கான சப்போர்ட்டிவ் வைஸ் எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பாட்டும் நல்லா கிடைக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.